வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது எல்லோருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான எக் மசாலா. இது அத்தோ கடைகளில் கிடைக்கக்கூடிய எக் மசாலா. இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம முட்டைகளை வேக வைக்க போறோம். அதுக்காக ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு 4 முட்டையை சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெண்ண உடனே வடிகட்டிட்டு ஆற வச்சு மேல்பகுதி தோலையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவைக்கேற்ப ஆயில சேர்த்துட்டு 10-15 பல் பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஓரளவு ஃப்ரை ஆன உடனே 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி இருக்கணும். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஆனியன், கொஞ்சமா புளிய தண்ணியில கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், ஆனியனை ஃப்ரை பண்ண அந்த ஆயில். இப்போ லெமன் வாட்டர் ரெடி பண்ண போறோம். அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸை ஒரு கப்பில் சேர்த்துட்டு ஆனியனை ஃப்ரை பண்ண ஆயிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உப்பு தண்ணி ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற முட்டைய 3/4 பங்கு அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஆனியனை ஃப்ரை பண்ண ஆயிலை சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற உப்பு தண்ணி, லெமன் தண்ணி, மறுபடியும் ஃப்ரைட் ஆனியன், ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எக் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.